பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவள் செய்த செயல்களும் சொல்லப்படும் என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். இயேசு பெத்தனியாவில் குஷ்டரோகியாக சீமோன் வீட்டில் இருந்தபோது மரியாள் வெளியேறப்பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளை கல் பரணியை கொண்டு வந்து அவர் சிரசில் மேல் ஊற்றினார். அந்த வாசனை திரவியம் மிகவும் விலை உயர்ந்தது. ஏனென்றால் பெண்கள் வழக்கமாக திருமணம் போன்ற சிறப்பு சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தினார்கள். இதையெல்லாம் இயேசு மீது பயன்படுத்துவதன் மூலம் மரியாள் தனது முழு அர்ப்பணத்தையும் தனது ஆராதனையும் வெளிப்படுத்தினாங்க. ஆனால் ஆராதனை விட பணத்தை மதித்த யூதாசும் மற்ற சீஷர்களும் அவருடைய செயல் வீண் விரயம் என்று விமர்சித்தார்கள். ஆனால் இயேசு அவருடைய செயலை ஆதரித்து மத்தேயு 26 அதிகாரம் 12-13 இவ்வாறு கூறினார். இவள் இந்த தைலத்தை என் சிரசின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. இந்த சுவிசேஷ உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுவோம் அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு இந்த இடத்தில் மரியாளை பற்றி 2 காரியங்களை சொல்லுகிறாரு. முதலாவது, என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. இயேசு இந்த பெண்ணின் செயலை தீர்க்க தரிசனமாக விளக்குகிறார். அவள் அதை முழுமையாக உணரவில்லை. ஆனாலும் அவருடைய செயல் அடக்கம் செய்வதற்காக இயேசுடைய உடலை அபிஷேகம் செய்தது. பொதுவாக மரணத்துக்கு பின்பாகத்தான் அது செய்யப்படும். சீஷர்கள் இன்னும் அவருடைய வரவிற்கு மரணத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த நேரத்தில் மரியாளுடைய செயல் அன்பும் நுண்ணறிவும் தேவனுடைய மீட்பின் திட்டத்துடன் ஒத்துப்போனது. இரண்டாவது, இந்த சுவிசேஷ உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்றார். இயேசு அவருடைய செய்கையை நேரடியாக சுவிசேஷத்துடன் இணைக்கிறார். அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றிய நற்செய்தி சுவிசேஷ அன்பிலிருந்து பிறந்த தியாகத்தை பற்றியது. இயேசு விரைவில் பலருக்காக தம்முடைய உயிரை ஊற்றுவதன் மூலம் என்ன செய்ய போகிறார் என்பதை அவருடைய செயல் பிரதிபலிக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை எங்கெல்லாம் அறிவிக்கப்பட்டாலும் மரியாள் காட்டிய அன்பு நினைவு கூறப்படுகிறது. ஏனென்றால் இது மீட்பின் இருதயத்தை பிரதிபலிக்கிறது. ஆகவே இன்று நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் என்பதை பற்றி மட்டும் சொல்லாமல் மரியாளை போலவே உயர்ந்த அன்போடும் ஆழ்ந்த ஆராதனையோடும் முழு பக்தியோடும் பதிலளிக்கும் மக்களை அழைக்க வேண்டும். சுவிசேஷத்தை அன்புக்கு வழிநடத்தும் அன்பின் செய்தி என்று நாம் பிரசங்கிக்கும் போது இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர் செய்தது சொல்லப்படும் என்று இயேசுவின் வார்த்தையை நாம் நிறைவேற்றுகிறோம். ஆமென்.